லாவாலேருந்து அண்டர் 10Kல ஸ்னாப்ட்ராகன் பவர் பண்ண ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து லாவா பிளேஸ் டிராகன் 5G. லாவோட ஃபர்ஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் பேஸ் பண்ண ஃபோன் இது எப்படி இருக்குன்றது பார்த்துலாமா. அதுக்கு முன்னாடி டெலிகிராமில் இருக்க நம்ம ATD டீல்ஸ் சேனல் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. சேல் ஆல்ரெடி வந்து லைவ் ஆகிடுச்சு, நிறைய டீல்ஸ் அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கேன். இப்போ நம்ம கிட்ட வந்து லாவா பிளேஸ் டிராகன் 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து டிராகன் அப்படின்ற வந்து போல்டாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 ப்ராசர் யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. 50 MP கேமரா இருக்குது. ஃப்ரீ ஹோம் சர்வீஸ்மே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது. அண்ட் என்ன கலர்ஸ் இருக்கோ அதை வந்து நம்மளால் பின்னாடி பார்க்க முடியுது. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 4GB அண்ட் 128GB மாடல் கோல்டன் மிஸ்ட் கலர். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீல் கட் பண்ணி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கவர் இருக்குது. மொபைல் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ ஹோம் சர்வீஸ் வந்து எப்படி அவைல் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 18W சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க. டைப் ஏ அவுட்புட் போர்ட்டோட வருது. டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் தென் சிமெஜிக் டப்பின். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துலாம். டாப்பில் வந்து பிளெயினாக இருக்குது. செகண்டரி மைக் வந்து இல்லை. ரைட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு கிளிக்கியான ஃபீல் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லேயே வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் ஸ்பீக்கர் வென்ட்டு டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. பக்கத்துலேயே வந்து மெயின் மைக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் ஸ்லாட் தான், இல்லை ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு வந்து போட்டுக்கலாம். அப் டு 512GB வரைக்குமே வந்து SD கார்டு சப்போர்ட் இருக்குது. இந்த டுவல் சிம் கார்டுமே வந்து டுவல் 5G சப்போர்ட் இருக்குது. ஃபோன் இனிஷியல் செட்டப் ப்ராசஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். 128GBயில் 12.79GB வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. 115GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் 4GB ரேம் மாடலு. அதில் வந்து நமக்கு அவைலபிள் ரேம் இப்போதைக்கு வந்து 2.7GB இருக்குது. ரேம் எக்ஸ்பேன்ஷனுமே இருக்குது. ரேம் எக்ஸ்பேன்ஷன் வந்து மேக்ஸிமம் 4GB வந்து பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டாக வந்து 2GBயில் இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. மேக்ஸிமம் 120 வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க் ஸ்பீடுமே வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்து நமக்கு காட்டும் ஸ்டேட்டஸ் பாரில். லிஃப்ட் டு வேக் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேருமே இல்லாமல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் அண்ட் பில்டுலேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான், பேக் மெட்டீரியலுமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் பேக் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃப்ராஸ்டட் லுக்கில் சைடு ஃப்ரேமே வந்து மேட் ஃபினிஷோட கொடுத்துருப்பாங்க. லுக் அண்ட் டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து நமக்கு அந்த வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. பேக் கேமரா அரேக்கு வந்து ஒரு ப்ரிசம் லைட்டிங் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து நம்ம டில்ட் பண்ணும்போது மல்டிபிள் கலர்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். முக்கியமாக வந்து சன்லைட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். நம்மகிட்ட இருக்கிறது வந்து கோல்டன் மிஸ்ட் கலர். அடிஷ்னலாக வந்து மிட் நைட் பிளாக் கலரும் இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் வந்து 210 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ் வந்து 9 mm இருக்குது. ஃபோன் கொஞ்சம் ப்ராடாகவும் டாலாக இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 டேஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோனோட வெயிட்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவோம். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே வந்து ப்ராப்பராக இருக்குது. ரிலேபிளாகவும் இருக்குது. இந்த வாட்டி 6.74 inch கொஞ்சம் டால் டிஸ்பிளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாண்டா கிளாஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. HD+ ரெசல்யூஷனோட வருது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்குறப்போ 260 பிக்சல் per inch இருக்குது. வைட் 1 L1 சர்டிஃபிகேஷன் இல்லை, வைட் 1 L3 சர்டிஃபிகேஷனோட வருது. யூடியூப்பில் வந்து 1080p வீடியோஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ண முடியும். IPS LCD பேனலோட வருது. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் வந்து ஃபேடடாக இருக்கிற மாதிரி இல்லை, ஸ்க்ரீன் பர்னிங் இஷ்யூ நான் அதுவும் நோட்டீஸ் பண்ணல. ஓவரால் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அவுட்டோர் விசிபிலிட்டிக்காக 600 nits பிரைட்னஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இண்டோரில் நல்ல பிரைட்டாகவே வந்து ஃபீல் ஆகுது. அவுட்டோரில் உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக வந்து ஃபீல் ஆகுமே தவிர நார்மல் யூசேஜ்க்கு வந்து நமக்கு அந்த பிரைட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 ப்ராசர் யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் 5G பேண்ட்ஸ்லாம் சப்போர்ட் இருக்குது. 9 5G பேண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 4 Gen 2 வந்து நிறைய ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். பர்ஃபார்மன்ஸ் வந்து லைட் டு நார்மல் யூசேஜ்க்கு வந்து நமக்கு ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 128GB UFS 3.1 ஸ்டோரேஜோட வருது. LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB ரேம் வேரியண்ட் இது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சிங்கிள் வேரியண்ட்டில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் இருக்குது. தேவைப்படுதுன்னா அப் டு 4GB வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் HD டிஸ்பிளே ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேர் ரொம்ப ஹெவியாக இல்லாததுனால
4 Gen 2 வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு பெருசாக வந்து இஷ்யூஸ் இருக்காது. லைட் டு நார்மல் யூசேஜ்க்கு வந்து ஓகே. பிஜிஎம்ஐ வந்து 40 FPS வந்து சப்போர்ட் பண்ணுது. பட் கேமிங் வந்து ரொம்ப பெருசாக வந்து எதிர்பார்க்க வேண்டாம். பீச் பக்கி பிளீச் மாதிரி கேமிங் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணும். பெருசாக வந்து நம்ம லேக் எதுவும் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். பட் பிஜிஎம்ஐ மாதிரி கொஞ்சம் ஹெவி கேம்ஸ் வந்து ஸ்டட்டர்ஸ்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். கேம் பிளேயுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது 4 Gen 2 கிட்ட. அண்ட் 5000 mAh பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் வந்து சார்ஜர் வந்து பண்டில் பண்ணுறாங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட்டோட வருது. ஃபுல் சார்ஜ் ஆக 2 hours ஆகுது. அண்ட் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் யூசேஜில் வந்து ஈஸியாக ஒரு நாள் பேட்டரி வந்து கிடைக்குது. அண்ட் ஸ்க்ரீன் ஆன் டைம்னு பார்க்கும்போது 7 to 8 hours வந்து கிடைக்குது. நார்மல் யூசேஜில் பெருசாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் நோட்டீஸ் பண்ணல. வைஃபைல யூஸ் பண்ணுறப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரி ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறப்போ பேட்டரி பேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 8 மெகாபிக்சல் கேமராவும், ரியரில் வந்து மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் இருக்குது. அடிஷ்னலாக வந்து ஒரு 2 MP கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவில் நல்ல லைட்டிங் சுச்சுவேஷனில் ஓரளவு டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியுது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து எடுக்கக்கூடிய செல்ஃபிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக தான் வந்து ஃபீல் ஆகும். வீடியோ கால்ஸ் அண்ட் கேஷுவல் செல்ஃபீஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் ரியர் கேமரா போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்மே வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான அவுட்புட் வந்து கிடைக்குது. கேமரா சாம்பிள்ஸ்மே வந்து செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து 1080p 30 FPSல வந்து வீடியோ எடுக்க முடியும். ஒரு நல்ல பிரைட் லைட்டிங் கண்டிஷனில் டீசெண்டான வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். ரியரில் வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வைடர் பெர்ஸ்பெக்டிவில் வந்து வீடியோ கிடைக்கும். ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணி வீடியோ எடுக்கும்போது அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்து கிராப் பண்ணி நமக்கு இன்னும் ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கொடுக்க ட்ரை பண்ணும். பட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பண்ணி எடுக்கும்போது குவாலிட்டி வந்து நமக்கு பெருசாக அடி வாங்காது. வீடியோ சாம்பிள்ஸ்மே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி வந்து ரொம்ப பெருசாக வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ஓரளவு டீசெண்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 15 வருது. ஒரு மேஜர் அப்டேட்டும் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து லாவால் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. க்ளீன் அண்ட் நீட்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸு, ப்ளோட்வேர் கிடையாது, ஆட் இல்லை. இனிஷியல் செட்டப் ப்ராசஸ் வந்து பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து நிறைய சாஃப்ட்வேர் செட்டப் ப்ராசஸ் பற்றி வீடியோ பண்ணியிருப்போம். இனிஷியல் நம்ம இந்த செட்டப் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து ஒரு சில ஜிம்னாஸ்டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இந்த ஃபோன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுமே வந்து காட்டலை. அதுதான் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ யாராச்சும் வந்து எல்டர்ஸ் செட்டப் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து ஈஸியாக செட்டப் பண்ணலாம். தேவையில்லாத ரெக்கமெண்டேஷனுமே வந்து எதுவுமே கிடையாது. FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கான டெடிகேட்டட் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ்னு பார்க்கும்போது ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. காம்பஸ் சென்சார், ஜைரோஸ்கோப் சென்சார் வந்து கிடையாது. ஸோ நேவிகேஷன் பர்பஸ்க்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா காம்பஸ் இல்லை அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபோனோட வேர்டிக்ட்னு பார்த்தோன்னா ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. HD டிஸ்பிளே இருக்கிறதுனால லைட் டு நார்மல் யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 4 Gen 2 ஓரளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுது. மினிமமே வந்து 128 GB UFS 3.1 ஸ்டோரேஜ் வருது. அது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஓரளவுக்கு க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. எல்டர்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியுது. அண்ட் அடிஷ்னலாக வந்து ஃப்ரீ ஹோம் சர்வீஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாரண்டிக்கு வந்து நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணாலே வந்து ஹோம் சர்வீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஏற்கனவே வந்து நீங்கள் லாவா ஃபோன் ஏதாச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் வந்து புதுசாக லாவாவில் வந்து ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து ஒரு சிங்கிள் வேரியன்ட் 4 GB தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிமமே வந்து 6 GB வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து ஃபீல் ஆகிருக்கும். இந்த ஃபோன் வந்து எந்த மாதிரி யூசேஸை ஃபில் பண்ணோம் அப்படின்னா யாராச்சும் வந்து லைட் டு நார்மல் யூசேஜ்க்கு ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்காங்க, செகண்டரி பர்பஸ்க்காக ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க, எல்டர்ஸ் யாராச்சும் வந்து யூடியூப், வாட்ஸ்அப் மாதிரி வந்து பேசிக் யூசேஜ்க்கு வந்து ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்காங்க, பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக வந்து 10,000க்குள்ளே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 31 அமேசானில் வந்து சேல் லைவ் ஆகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரெகுலர் செல்லிங் ப்ரைஸ் வந்து 9999, அதாவது 10,000 வந்து ₹1 கம்மியாக லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இனிஷியலாக வந்து ₹1,000 பேங்க் ஆஃபர் இருக்குது. எஃபெக்டிவாக வந்து ₹9,000 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து ₹1,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாவா பிளேஸ் டிராகன் 5G பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நம்ம சேனலில் வேறு என்ன வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்லேயுமே வந்து வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அமேசானோட லிங்க்கு நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் அது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.